வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸு, மேகி இதுக்கெல்லாம் அதுக்குள்ளவே மசாலா வரும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மசாலாவில் நம்ம எதுவுமே சேர்க்க போதில்லை. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்தாக்கு போடலாம். நீங்கள் பாஸ்தா செய்யும்போது பாஸ்தாக்கு போடலாம், மேகிக்கு போடலாம், நூடுல்ஸ் போடலாம். இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா முடன் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரித்து கட் பண்ணி காய வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி நல்ல வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். இது 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் பூண்டு. பட்டை பார்த்திங்கன்னா 1 பீஸ், 2 ஸ்பூன் கல்லுப்பு, 2 ஸ்பூன் தனியா, மிளகாய் பார்த்திங்கன்னா 50 கிராம் மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம இதை எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நூடுல்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி வறுவல் எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் இந்த பொடி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மேகி பண்ணிக்கலாம், பாஸ்தாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா டைம் கிடைக்கும் போது வேலைக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நமக்கு நூடுல்ஸ்லேயும் அதுக்கப்புறம் மேகிலையும் வர்ற பொடி போடுறத விட இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வைக்கிற பொடி போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.